வீட்டுக்கு வந்து சேருவாங்க. நல்லவர்களாக இருந்தால் அது குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் வந்து சேரும். அதனால் என்ன பண்ணோம்னா, யாரையுமே அதிகமாக நம்புங்க. அதே சமயத்தில் ஒரு செக் வச்சுக்கோங்க. நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு செக் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ரிலீஃப் ஏதாவது கிடைக்குமா? சின்ன சின்ன ரிலீஃப் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளோட இருக்கிறது குரு ரிஷி சனி ரிஷி. குரு ரிஷி என்ற பொருளுக்கு நம்ம கல்யாணம் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனும் அல்லது சீதையோடு ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயரோடு இருக்கக்கூடிய ராமன் இவர்களை சென்று வணங்கி வாருங்கள். எப்படின்னு நம்முடைய நட்சத்திரத்துக்கணி வணங்கலாம். அல்லது வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வருதல். முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணச்சு ரோஜா பூ கூட இருந்ததுன்னா ரொம்ப 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 நல்லது. ரோஜா பூ அர்ச்சனை கூட இருந்ததுன்னா, தாமரைப்பூ இருந்தால் கிரேட்டு. தாமரைப்பூ இல்லை ரோஜா பூ இருந்தாலும் பரவாயில்ல. இது அர்ச்சனை செய்வார்கள். இது குரு சென்றப்பவர்களுக்கு நிச்சயமாக, அதுவும் கல்யாணம் செய்திருப்பவர்களுக்கு, குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு, கல்யாணம் தட்டி போவர்களுக்கு இந்த 3 மாதத்தில் நாம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வேணும்னோ, ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னோ, அல்லது ஃபாரின் போகணும்னோ, இதெல்லாம் ஒரு ஏதோ தடங்களாக இருக்குது சார், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல.